ஹாய். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா வெனஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் துணி வந்துட்டு இருந்துச்சு. மிஷினில் போட்டு கையோட துணியும் துவைச்சு காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மோட்டரில் வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டர் சுவிட்ச் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த நீராரத்தை குடிக்கவே இல்லை. ஸோ துணி துவைச்சி முடித்தோன்னே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தோம்னா நீராரத்தையும் குடிச்சிட்டு கையோட வந்துட்டு பார்த்தோம்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து அக்டோபர் 1 அதனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாலுக்கு வந்து அமௌண்ட் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கான அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டேன். பாலுக்கு இந்த மந்த் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தோம்னா 1570 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலுக்கு அமௌண்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே பால்காரரும் வந்துட்டார். கையோட அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா பாப்பா வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் தூங்கிட்டு இருந்தா. ஸோ அவளை எழுப்பாமல் அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் இருக்கனால ஃபஸ்ட்டு அவளுக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா மிளகு ரசம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சாம்பார் பண்ணுறதுக்கு ஊற வச்சிருந்த துவரம்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணி 2 தக்காளி 2 பல்லு பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஊற்றி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சோன்னு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு காய் நல்லா வணக்கி விட்டுருந்தேன். காய் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பையும் மத்து விட்டு நல்லா கடைஞ்சி ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சாம்பார் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் காய் வந்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்துட்டு சாம்பார் நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். ஃபைனல் டச்சாக கடைசியாக வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 2 ஸ்பூன் தேங்காய் தூளை ஆட் பண்ணி சாம்பார் வந்துட்டு இறக்கி வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பாவும் வந்துட்டார். குளிச்சுட்டு வந்தோன்னே முதல்ல அவருக்கு தான் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்து பார்த்தோம்னா பிளேட்டில் கொஞ்சமாக சாப்பாடு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சாம்பார் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். சாம்பாரும் வந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவரும் சாப்பிட்டுட்டு சாம்பார் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வெனஸ்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மீட் பண்ணலாம். பாய்.